ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் காசு இல்லாமல் கிடைக்கிற சாஃப்ட்வேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு தான் உண்மை, அது கம்ப்ளீட்டாக உண்மை இல்லை. நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதோட ஃபிலாசபி என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. அதாவது எப்படி கோட் பண்ணுறது இல்லை எப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ, ஒரு சும்மா நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக ஃப்ரீ சாஃப்ட்வேர் பற்றி ஃப்ரீ சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் தெரியணும். சரிங்களா? இப்போது பெயிண்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரீயோட அர்த்தம் காசு இல்லாமல், ருப்பீஸ், டாலர்ஸ், இந்த மாதிரி காசு இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கிறது இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ஃப்ரீ. அதாவது எந்த காசுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல, இந்த பொருளோ இல்லை ஏதாவது ஒரு டிஜிட்டல் குட்ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இது வந்து ஃப்ரீயோட ஒரு அர்த்தம். சரிங்களா? ஃப்ரீயோட இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஃப்ரீடம். சரிங்களா? இப்போது இது நம்ம தேசிய கொடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து 1947 கிடச்சது இல்லைங்களா ஃப்ரீடம், அதை குறிக்கிறது. அதாவது இந்தியா இஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ கண்ட்ரின்னா யார்ட்டையும் காசு இருக்காதா அப்படின்னா அப்படி இல்லை. இது வந்து நம்ம வந்து எல்லாருமே ஃப்ரீடமோடு இருக்கோம், நம்ம நினைக்கிறத பண்ணலாம் அப்படின்றத குறிக்கிற வார்த்தை ஃப்ரீ. ஸோ ஃப்ரீயோட ரெண்டு மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒரு மீனிங் வந்து காசு இல்லாமல், இன்னொரு மீனிங் வந்து சுதந்திரம். சரிங்களா? ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் காசு இல்லாமல் தான் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. சரிங்களா? ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் சுதந்திரம். சாஃப்ட்வேருக்கும் சுதந்திரத்துக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பின்னாடி ஹிஸ்ட்ரிக்கு போகணும். சரிங்களா? ஃப்ரீ சாஃப்ட்வேர் எப்படி வந்துச்சு, அதோட காரணம் என்ன அப்படின்ட்டு. இப்போது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் தான் மெயினாக ஃப்ரீ சாஃப்ட்வேரை ப்ரொமோட் பண்ணுறவங்க. அதாவது சாஃப்ட்வேர்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறவங்க. சாஃப்ட்வேரில் வந்து ஃப்ரீடமோடு இருக்கணும் யூசர்ஸ்க்கு அப்படின்ட்டு. சாஃப்ட்வேரில் என்ன ஃப்ரீடம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சாஃப்ட்வேரில் ஃப்ரீடம்னா என்னென்னா, சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடு இருக்குது இல்லைங்களா, அதாவது எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு சோர்ஸ் கோட் எழுதி தான் அந்த சாஃப்ட்வேர் செஞ்சுருப்பாங்க. கோட் டைப் பண்ணி எழுதுவாங்க இல்லையா, அந்த கோடு வந்து யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக கிடைக்கணும். அந்த கோடை வச்சு யூசர்ஸ் வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், அவங்களோட சாஃப்ட்வேர்ஸில் அந்த கோடை யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில ஃப்ரீடம் சம்மந்தமான ரூல்ஸ்லாம் இருக்கிறது தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர். சரிங்களா? இதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஸ்டால்மன். ரிச்சர்ட் ஸ்டால்மன் யாருன்னா ஒரு யூஎஸ்காரர், அவர் அமெரிக்கன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எம்ஐடி கம்ப்யூட்டர் லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எம்ஐடின்றது ஒரு அமெரிக்கன் இன்ஸ்டியூட். அங்கே ஒரு கம்ப்யூட்டர் லேபில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கோடு எல்லாமே அவங்க லாக்டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த கோடு வந்து எங்களோட தான், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கோடை லாக்டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி லாக்டவுன் பண்ண ஆரம்பித்தது ரிச்சர்ட் ஸ்டால்மனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, இப்போது இந்த கோடு வந்து யார் கேட்டாலும் தர மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம மட்டும் அதை லாக்டவுன் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். ஸோ அதனால் அவர் தனியாக வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேருக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ், அதாவது ஒரு கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ்லாம் இவரே தனியாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்தார். சரிங்களா? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ். சரிங்களா? யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னால் என்னென்னா, நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இல்லை வேறு எந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, அதில் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்லாம் சேர்ந்து தான் அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகும். சின்ன சின்ன சாஃப்ட்வேர்னால் எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர். இதோட வேலை என்ன அப்படின்னா, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வேலை என்னென்னா, இப்போது நம்மளோடது ஃபைல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபைல்ஸ்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்கு, இப்போ டெஸ்க்டாப் போகிறோமா, அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேவிகேஷனுக்கு, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு யூஸ்க்காக இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வால்யூம் மேனேஜர், இது வந்து ஒரு தனி சாஃப்ட்வேர். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர், இந்த வால்யூம் மிக்சர் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு தனி சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ண முடியும். அந்த சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் தான் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ். அந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் வேணும். அந்த முக்கியமான விஷயம் கர்னல். இந்த கர்னல் அப்புறம் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபுல் சைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ண முடியும். விண்டோஸ் மாதிரியோ, மேக் OS X மாதிரியோ, இல்லை லினக்ஸ் மாதிரியோ. சரிங்களா? லினக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரிச்சர்ட் ஸ்டால்மன் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவர்கிட்ட யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணிட்டார். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பண்ணிட்டாரு, ஆனால் அவர்கிட்ட கர்னல் இல்லை. கர்னல் வந்து டெவலப் பண்ண முடியல அவரால். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களால ஃபுல்லாக பண்ண முடியல. கர்னல் ஒரு ஒர்க்கிங் ஸ்டேபிள் கர்னல் பண்ண முடியல. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா லைனஸ் டார்வால்ஸ் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து அவரோட கர்னலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? லைனஸ் டார்வால்ஸ்ன்றவர் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே கம்ப்யூட்டர் வாங்கிட்டார். ஒரு 10-12 வயசுல கம்ப்யூட்டர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்து கம்ப்யூட்டரில் நம்ம இப்போ வச்சுருக்க மாதிரி விண்டோஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் நிறைய கிடையாது. அதில் வந்து கோட் எழுதணும் அப்படின்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் தான் எழுதணும். கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் இல்லை, கம்ப்யூட்டர்லேயே கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குங்களா, இதெல்லாம் தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். எந்த சாஃப்ட்வேரோ இல்லை எந்த வேலை பண்ணுனாலும் கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் பண்ண முடியும். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒரு கர்சர் பிளிங்க் ஆகிட்டு நிற்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் லைனஸ் டார்வால்ஸ் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரே ஒரு கர்னல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் 1992 போல் அந்த கர்னலை ஆன்லைனில் சோர்ஸ் கோடோட ஃபுல்லாக அவர் எழுதின சோர்ஸ் கோடோட கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கர்னல் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன், இது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணார். ஸோ அந்த டைமில் என்னாச்சு, நிறைய பேருக்கு லினக்ஸ் கர்னல் பிடிச்சி போய் நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க லினக்ஸ் கர்னலை. அப்போது ரிச்சர்ட் ஸ்டால்மன் கர்னல் இல்லாமல் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் வச்சிட்ருக்காரு. லைனஸ் டார்வால்ஸ் அவர்கிட்ட யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் எதுவும் இல்லை, ஆனால் கர்னல் இருக்குது. இவரும் அவரோட சோர்ஸ் கோடை ஃப்ரீயாக ஆன்லைனில் போட்டார். இவரும் வந்து இவரோட ஃபிலாசபியும் சோர்ஸ் கோட் எல்லாத்துக்கும் எல்லா யூசர்ஸ்க்கும் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்றதான் இவரோட ஃபிலாசபி. ஸோ லைனஸ் டார்வால்ஸோட கர்னலை ரிச்சர்ட் ஸ்டால்மனோட யூட்டிலிட்டிஸையும் சேர்த்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உண்டாச்சு. 1993-94 போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏர்லி 90s டைம்னு வச்சுக்கோங்க, எனக்கு எக்ஸாக்டாக டேட்ஸ் தெரியல. ஸோ அந்த டைமில் தான் லைனஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு அவரோட கர்னலுக்கு வந்து லினக்ஸ்னு பேர் வைக்கல, பட்டு அதுவாக வந்து லினக்ஸ்னு ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த லினக்ஸ் கர்னலை பேஸ் பண்ணி இருக்கனால அதை வந்து லினக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த லினக்ஸ் கர்னல் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னால் இன்றைக்கி வரைக்கும், இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும் போது, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதோட சோர்ஸ் கோடை ஓப்பனாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது நான் லினக்ஸோட வெப்சைட்டில் இருக்கேன், கர்னல் வெப்சைட்டில். இது வந்து லேட்டஸ்ட்டு ஸ்டேபிள் ரிலீஸு. இதில் வந்துட்டு நான் சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோட் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ், இதை நான் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் போயிட்டு. சரிங்களா? இந்த சேஞ்செலாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோட். இது வந்து பப்ளிக்காக இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஓப்பன் சோர்ஸ்னால் நடுவில் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஃப்ரீ சாஃப்ட்வேர் காசு இல்லாமல் கிடைக்கிற சாஃப்ட்வேரா இல்லை ஃப்ரீடமாக இருக்க சாஃப்ட்வேரா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீன்ற வார்த்தை நமக்கு இப்போ எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது, அதே மாதிரி நிறைய பேருக்கு நடுவில் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படி யோசிக்கும்போது ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றதுக்கு வேறு ஏதாவது டேர்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச டேர்ம் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? ஓப்பன் சோர்ஸ்னால்
நமக்கு தோன்றது என்னென்னா சோர்ஸ் கோடு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான். அப்படி மட்டும் இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ்னால் சோர்ஸ் கோடு ஓப்பனாக இருக்கணும், அந்த சோர்ஸோட அந்த சாஃப்ட்வேரோட ஃப்ரீடமும் பாஸ் ஆகணும். அதுதான் ஓப்பன் சோர்ஸோட ஃபிலாசபி. இப்போ நான் ஓப்பன் சோர்ஸ் மெமரண்டமா டெஸ்டிமோனியா ஓப்பன் சோர்ஸ் டெஃபினிஷன். ஓப்பன் சோர்ஸ் டெஃபினிஷன் இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃப்ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உங்களோட சாஃப்ட்வேரை யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஃப்ரீயாக ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதாவது வேற ஒருத்தவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை கொடுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. சோர்ஸ் கோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை சோர்ஸ் கோடில் வந்து ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டெரைவ்டு ஒர்க்ஸ்னாலும் அதுதான். அதே மாதிரி சோர்ஸ் கோடு வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு சோர்ஸ் கோட் எழுதியிருக்காருன்னா இந்த ஆத்தர் தான் அது எழுதுனது அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். அதை விட்டு இது எல்லாமே நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பர்சனோ ஒரு குரூப்புக்கோ எதிரோ வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தான் எந்த ஒரு ஃபீல்டோ சரி, நீங்கள் டாக்டர்னால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெப் டிசைனர்னால் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி லைசன்ஸ் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ்லேருந்து எடுத்து மாடிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்னா அந்த லைசன்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸாக தான் இருக்க முடியும். அதாவது நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேரும் வந்து இன்னொருத்தவங்க ஓப்பனாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் ஓப்பன் சோர்ஸோட பிரின்சிபல்ஸ். சரியா? ஸோ அதாவது இது வந்து யூஎஸ், இங்கே தான் ரிச்சர்ட் ஸ்டால்மன் வந்து யூட்டிலிட்டி டெவலப் பண்ணிட்டு இருந்தார். ஃபின்லாண்டு வந்து இங்கே இருக்குது, இங்கே தான் லைனஸ் டார்வால்ஸ் வந்து கர்னல் டெவலப் பண்ணார். 2 பேருமே இன்டர்நெட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டு லினக்ஸ் வந்து உருவாச்சு. சரிங்களா? லினக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஃபினாமினன் ஆயிடுச்சு. இப்போது லினக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ன்றனால யார் வேணால் அந்த சாஃப்ட்வேர் எடுத்து மாடிஃபை பண்ணலாம் இல்லைங்களா? இப்போது நீங்கள் கூட இப்போது நான் சதீஷ்னா எனக்கு வந்து சதீஷ் வெர்ஷன் லினக்ஸ் வேணும் அப்படின்னா நான் லினக்ஸோட சோர்ஸ் கோட் எடுத்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அதை சதீஷ் லினக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதில் வந்து எந்த தப்புமே இல்லை, அது வந்து கம்ப்ளீட்லி லீகல். சரிங்களா? அந்த மாதிரி டெபியன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து லினக்ஸை மாடிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த மாதிரி டெபியனை பேஸ் பண்ணி யூபுண்டு அப்படின்னு ஒன்று வந்துச்சு. டெபியனோட சோர்ஸ் கோட் எடுத்து இவங்க வந்து இவங்களோட வெர்ஷன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த யூபுண்டு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து யூபுண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபெடோரா அப்படின்னு ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா லினக்ஸ் வந்து அதோட மெயின் சோர்ஸ் வந்து ஒன்று தான் இல்லையா? அதை வந்து நிறைய பேர் வந்து மாற்றி அவங்களோட வெர்ஷன் க்ரியேட் பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷனுக்கு பேரும் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெபியன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், யூபுண்டு ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபெடோரா ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி பப்பி லினக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓப்பன் சூசின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து வேரியஸ் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். சரிங்களா? இது வந்து ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமும் இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபயர்ஃபாக்ஸ் இது வந்து ஒரு ஃபேமஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் சோர்ஸ். அந்த ப்ரௌசரோட சோர்ஸ் கோட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அந்த சோர்ஸ் கோடை உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மிரோ அப்படின்ற ஒரு வீடியோ பிளேயர் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஐடியூன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பாட்காஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ பிளேயர். இந்த வீடியோ பிளேயர் வந்து மொசில்லாவோட சோர்ஸ் கோடு, அதாவது ஃபயர்ஃபாக்ஸோட சோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டெவலப் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டோட பெனிஃபிட் பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணாங்க, இவங்க இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஒரு சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடு இருக்கிறது ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான பார்ட்ஸ்லாம் வந்து மொசில்லாலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ப்ரௌசர், கூகுள் க்ரோம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டோட சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இன்ட்ரோ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் சில ப்ராஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எப்படி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்ற ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஓப்பன் சோர்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்கலாம்.